ஃபேன்சி சிலபஸில் பார்ட் டூ இங்கிலீஷில் வந்து சிலபஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்கர் வைல்டோட தி மாடல் மில்லியனர். முதல்ல நம்ம ஆஸ்கர் வைல்டோட பயோகிராஃபி பார்த்துடலாம். ஆஸ்கர் வைல்டு இவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் ஃபிங்கல் ஓ ஃப்ளாக்ரிடி வெல்ஸ் வெல்ட். ஸோ இவர் வந்து ஒரு ஐரிஷ் போயட் பிளேரைட். இவர் பிறந்தது பார்த்திங்கன்னா அக்டோபர் 16, 1854 வெஸ்ட்லேண்ட் ரோ, அயர்லாண்டில் பிறந்திருக்காரு. ஸோ இவர் வந்து நிறைய பாப்புலாரிட்டி, ரொம்ப ஒரு ரெனவுண்டு ரைட்டர். இவர் நிறைய நாடகம் எழுதியிருக்கார் லண்டனில் 1890களில். ஸோ இவரால் நிறைய பேர் ரைட்டர்ஸ் வந்திருக்காங்க. அது முக்கியமான நபர்கள் எட்கர் ஆலன் போ, வில்லியம் ஷேக்ஸ்பியர், விக்டர் ஹியூ, இது மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆஸ்கர் வைல்டோட ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவரோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் நாவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, த பிக்சர் ஆஃப் டோரியன் கிரே 1891. இவர் காமிக் மாஸ்டர் பீஸ் எது அப்படின்னா லேடி வைன்மேரின்ஸ் ஃபேன் அண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட். இவர் வந்து 1884 பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ஸ் லேஅவுட் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1898 வரைக்கும் அவங்க ஒன்றா இருந்தாங்க. ஆஸ்கர் வைல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 30, 1900 இறந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வயது 46. பாரிஸில், ஃப்ரான்ஸ் நாட்டில் இறந்துருக்காங்க. அவரை வந்து அங்கேயே பெரியல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடல் மில்லியனர் ஷார்ட் ஸ்டோரி பை ஆஸ்கர் வைல்ட். ஹியூங்கிறவர் ஒரு ஹேண்ட்ஸம் யங் மேன். அவருக்கு வந்து ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு இன்கம் கிடையாது. இதோட விளைவாக என்ன ஆச்சுன்னா, ஹியூ வந்து அங்கே ரொம்ப பாப்புலர். அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு நல்ல மணி வந்து சம்பாதிக்கிறதுக்கு முடியாமல் இருந்துச்சு. அவர் ஃபாதர் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த ஒரு ஸ்வாட் வச்சுக்கிட்டு கையில் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி ஆஃப் பெனிசுலார் வார் இதை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்பாராம். ஸோ ஹியூகோட எஃபர்ட் என்னென்னா, ஒரு நல்ல பணம் சம்பாதிக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதனால் நிறையா ஸ்டாக்ஸ் நம்ம வைக்கணும், ஷேர்ஸ் நம்ம கொடுக்கணும், அதனால் நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டீ மற்ற நிறைய விஷயங்கள் நமக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்பினார். இதனால் இவர் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு நாள் வந்து ஒரு விஷயத்தை செய்வார், அடுத்த நாள் வந்து ட்ரெண்டிங்கில் உள்ளது செய்வார். இப்படியே இது வரைக்கும் அவர் பார்க்காத நிறைய ட்ரெண்டை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்துக்கிட்டு இருந்தார். அது மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து சம்பளம் வந்து அவர் வாங்குகிற குறைவான சம்பளத்தில் தான் அவர் ஓல்டு ஆன்ட்டை கூட அவங்க கொடுப்பாங்க, அதை வச்சு தான் அவர் வாங்கிட்டு இருப்பார். ஸோ இந்த கம்மியான அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியுங்கிற காலகட்டத்தில் தான் அவர் லாரா மெர்டன் அப்படிங்கிறவரை பார்க்குறாங்க. அவங்க வந்து யாருன்னா ரிட்டையர்ட் கர்னலோட டாட்டர். ஸோ அந்த கர்னல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி மைண்டட் பர்சன். இவர் வந்து நிறைய டவுரி வந்து எதிர்பார்க்குறாரு. அது எப்படின்னா, ஒரு 10,000 பவுண்ட்ஸ் வந்து ஹியூக்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போட்டது எல்லாமே ஹியூக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் ஆகிடுது. அதனால் அவரால் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை $10,000 பவுண்ட்ஸை கொடுக்க முடியல. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஹியூக் வந்து அவரோட ஃப்ரெண்ட் ஆலன் ட்ராவரோட ஸ்டூடியோவுக்கு போகிறாரு. ஆலன் ட்ராவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸியான ஆர்டிஸ்ட். ஆலன் வந்து ஒரு பெரிய ஒரு பெக்கரோட முழு பெயிண்டிங்கை வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து ஒரு மாடல் பார்த்திங்கன்னா, ஒரு கிளாத் பார்த்திங்கன்னா, அந்த மாடலில் நிற்கிற ஒரு காட்சிக்கு நிற்கிறவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக, அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது. இதை பார்த்துட்டு வந்து ஹியூக்கே வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்குது. என்னடா இப்படி ஒரு பெக்கர் ஒரு மாடலாக வந்து கொண்டு வந்திருக்கானே, இதை வரைகிறானேன்னு சொல்லிட்டு முதல்ல ஃப்ரெண்டுகிட்ட வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக பேசிட்டு போகிறது மாதிரியாக தான் இவர் வந்தார். அந்த பிஸி மாடலை பார்த்த உடனே பார்க்குறதுக்கு எக்ஸாக்டாக அந்த பெக்கர் பிச்சைக்காரங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆலன் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் அழகாக பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த பிச்சைக்காரர் அந்த பெக்கரோட போர்ட்ரைட் வந்து ரொம்ப அழகாக வரைஞ்சிக்கிட்டு இருந்தார். அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, அவர் வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் நிற்கிற மாதிரியான ஒரு போர்ட்ரைட்டை வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஹியூ வந்து அவர் மேலே ரொம்ப இறக்கப்பட்டு உடனே வந்து தன்கிட்ட இருந்த கொஞ்சம் போல் ஒரு சவரின் காசு வச்சுருந்தார். அதுதான் அவர் வச்சுருக்கிற அந்த மாதத்துக்கான அவர் செலவுக்கு அவர் வச்சுருக்கிற காசுமே அதுதான். ஸோ அந்த காசை வந்து என்ன பண்ணுறாரு, வேணாம் நம்ம இந்த பெரியவருக்கு கொடுத்துருவோம், பார்க்க ரொம்ப ஏழையாக தெரிகிறாரு, நல்லா சாப்பிட்ட மாதிரி தெரியல, ட்ரெஸ்ஸிங்லாம் நல்லா இல்லை, அதனால் வந்து இவருக்கு நம்ம இந்த பணத்தை கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அவருக்கு கொடுத்துட்டு, ஒரு சவரின் அப்படிங்கிறது வந்து பவுண்டை விட ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு வேறு வழி இல்லாமல் சரின்ட்டு கிளம்பிடுறாரு. அந்த நைட்டு பார்த்திங்கன்னா ஹியூ வந்து லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிறாரு. என்னென்னா, ஆலன் ட்ராவர்கிட்ட அன்னைக்கு நீ ஒரு பெக்கருக்கு நீ பைசா கொடுத்தீங்களடா, அது வந்து பெக்கர் கிடையாது, அவர் பெரிய ஒரு மில்லேனியர். அவர் பேர் வந்து பேரன் ஹவுஸ்பர்க் அப்படிங்கிறவர் தான் அவரோட பேர். ஹவுஸ்பர்க் வந்து பார்த்திங்கன்னா இது தெரிஞ்சுக்கிட்ட உடனே வந்து ஆலன்ட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறாரு. அங்கே இருக்கிற இந்த ஹியூக் வந்து எந்த மாதிரியான
மனுஷன் ஏன் வந்து இவ்வளோ இறக்கப்படுறாரு, அவர் எப்பேர்ப்பட்ட ஆள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப ஏழை. அவர் வந்து இப்போ இருக்கிற ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் தெரிய ஆரம்பிக்குது. உடனே அவர் வந்து அப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு, அவர் ஒரு பெரிய மில்லியனர்ரா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், உடனே வந்து அவர் வந்து அந்த இப்போ மாடர்ன் மில்லியனர் பேரன் ஹவுஸ்பர்க் என்ன பண்ணுறாரு, ஏன் இவர் இப்படி இருக்காருன்னு திருப்பி கேட்கும்போது அவர்கிட்ட சொல்கிறாரு, இவர் ரொம்ப நல்ல பையன் சார், யாரை பார்த்தாலும் இறக்கப்படுவான், ஆனால் இப்போ கொஞ்சம் பிஸ்னஸில் ரொம்ப லாஸு, அவன் ஒரு லாராங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ம ஒரு பெரிய கர்னல், ரிட்டையர்ட் கர்னல். அவரோட மேரேஜுக்கு வந்து அவனுக்கு தேவைப்படுறது 10,000 பவுண்ட்ஸ் தேவைப்படுது. ஆனால் இவனால் இப்போதைக்கு அந்த அமௌண்ட்டை டவுரியாக கொடுக்க முடியாது. அதனால் இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டானான். ஸோ இது வந்து அவனோட ஸ்வீட் ஹார்ட்டில் லாரா மெட்ரனை வந்து எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்டில் இருந்து இவன் இப்போதைக்கு ரொம்ப மாறிட்டான். ஏன்னா இப்போ இவன்கிட்ட பைசா கிடையாது. ஸோ அதனால் வந்து இதை சொல்லி முடிச்சிடுறாரு. உடனே வந்து இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட நம்ம போய் தேவையில்லாமல் ஒரு சவரன் காசை கொடுத்துட்டோமே, அவர் கஷ்டப்படுவார்னு நினச்சிட்டு இருந்தேன், அவர் இவ்வளோ பெரிய பணக்காரங்கிறதே நமக்கு தெரியாதே அப்படிங்கிறத ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ்பர்க் வந்து இதை ஃபுல்லாக ஆலன்கிட்ட இருந்து ஹியூக்கு பற்றின நீட்ஸ் இதெல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து ஹியூக்கு கொடுக்குறாரு. இது வந்து லாரா ஹியூக்கான மேரேஜ் வந்து நடக்கிற இடத்துல வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுக்குறாரு. அதனாலேயே அந்த மேரேஜ் நடக்குது. அந்த மேரேஜுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஆலன் ட்ரெவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூகோட பெஸ்ட் மேன் மாதிரி ரிமார்க் பண்ணிக்கிட்டு அவன் என்ன சொல்கிறான், பேரன் ஹவுஸ்பர்க் தான் இந்த மேரேஜுக்கு ஹெல்ப் பண்ணார், அந்த ஹெல்பிங் புவர் அந்த ஹியூக்கு இவன் கொடுத்த அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி வந்து உனக்கு மேரேஜ் நடக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஒரு மில்லியனராக இருக்கிறவங்க, பணக்காரங்களாக இருக்கிறவங்க ஒரு மாடல் மில்லியனராக எல்லாருக்கும் முன் உதாரணமாக இருக்கிறதுக்கான ஒரே ரீசன் என்னென்னா, இது மாதிரி தான்கிட்ட இருக்கிறத இல்லாதவங்கள்ட்ட கொடுத்து ஹெல்ப்பிங் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தான் இது மூலமாக சொல்கிறாரு. அதனால் வந்து அந்த மில்லியனர் வந்து உண்மையிலேயே எல்லாராலையும் பாராட்டப்பட வேண்டிய ஒருவர்கள் அப்படிங்கிறதையும் அழகாக சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த மாடல் மில்லியனர். இந்த மாடல் மில்லியனர் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா இது என்னென்ன தீம்ஸ் எல்லாம் சொல்லுதுன்னா, ஒரு மனிதனோட ஜெனரசிட்டி, கைண்ட்னஸ், அது மாதிரி ட்ரூ வேல்யூ ஆஃப் வெல்த், இது வந்து மெட்டீரியல் பொசஸஸ் என்னென்னலாம் நம்ம பணம் என்ன தான் சம்பாரித்தாலும் ஹாப்பினஸ்க்கு அது வந்து நிச்சயமாக நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாது. ஆனால் செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத இந்த ஆஸ்கர் வைல்டோட ஷார்ட் ஸ்டோரி மாடல் மில்லியனர் நமக்கு சொல்லுது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோ நம்ம போடுறோம், அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.